ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். முத்து வீட்டுக்குள்ளார ஒரு கோர்ட்டு செட்டப்பை செஞ்சு வச்சுட்டு அண்ணாமலையும் விஜயாவும் ஜட்ஜாக உட்கார வைக்கிறாங்க. குற்றவாளி கூண்டில் மனோஜை நிறுத்தி வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இடையில மனோஜும் ரோகிணியும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இருந்தாலும் முத்து எல்லா விஷயத்தையும் ஆதாரத்தோட ஒன்றா சொல்லிக்கிட்டே கடைசியில் ஜீவாவை உள்ளே கூப்பிடுறாங்க. இப்போ ஜீவா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் மனோஜாலையும் ரோகிணியாலையும் ஒன்றும் பேச முடியல. எல்லா ஆதாரத்தையும் ஜீவா கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா எல்லா உண்மையும் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. இப்போ பார்த்தா அண்ணாமலை ஒரு பக்கத்து கோவப்படுறாரு, இன்னொரு பக்கத்து பார்த்தா விஜயாவும் கோவப்படுறாங்க. இப்போ பார்த்தா மனோஜ் அப்பையும் பார்த்தா காரணம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்து அமைதியாகிடுறாரு. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தா நீ பணத்தை திருடிட்டு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு கோவப்பட்டு இருக்கும்போது இப்போ ஜீவா நான் பணத்தை எடுத்துகிட்டு போனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முத்து போக சொன்னதுக்கப்புறம் முத்தை பாராட்டி பேசிட்டு தான் போகிறாங்க. ஆனால் ஜீவா போகும்போது மனோஜ் ரொம்ப கெட்டவங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜீவா போனதுக்கப்புறம் முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ பார்த்தா அண்ணாமலை எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா ஒரு கட்டத்தில் ரோகிணியை விஜயா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு இந்த விஷயம் தெரியும் தானே, ஏன் சொல்லலை அப்படிங்கும்போது நாங்கள் கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சோம், நான் தான் ஐடியா கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ ரோகிணி மேலே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இப்போ மனோஜ் மேலேயும் எல்லாரும் கோவப்பட்டு தான் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் கூட மனோஜ் பார்த்தா இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏற்கனவே வாயில் புண்ணு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டத்தோடு தான் பேசுகிறதுனால ஒன்றும் தெளிவாக சொல்ல முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்தளவுக்கு இன்றைக்கான எபிசோட் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த அளவுக்கு ஒரு எல்லாம் ஆதாரத்தோடு மாட்டினாலுமே கூட ஒத்துக்காமல் அப்படி இப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்து எல்லா ஆதாரத்தையும் நிரூபிச்சிடுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனோஜும் ரோகிணியும் எல்லாம் வசமாக ஆதாரத்தோடு மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. ஏன்னா ரோகிணி ஏமாற்றிருக்காங்கல்ல, அதனால் சரியான கோவம் வந்துடுது. நேரடியாக வந்துடுறாங்க. இப்போ மனோஜை கூப்பிட்டு இப்படிலாம் ஏமாத்தினியா, ஏன் உண்மையை சொல்லுன்னு சொல்லி மனோஜ் நல்லா பிடிச்சி திட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த ஐடியாலாம் கொடுத்தது ரோகிணி தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ விஜயாவோட கோபம் எல்லாம் ரோகிணி மேலே அப்படியே டக்குன்னு திரும்பிடுது. ரோகிணி அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடோட புறமோ ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. ரோகிணி கிட்ட போய் கேட்கும்போது ரோகிணி என்னெல்லாம் இதுக்கு போய் சொல்ல போகிறாங்க, எப்படிலாம் மாற்றி பேச போகிறாங்கன்னு அடுத்து நம்ம தெளிவாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.